அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவன் கூடவே இருந்து நடத்துவாராக. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 54வது வசனம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கெத்செமனே தோட்டத்தில் வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு செல்லுகிறார்கள். சீஷர்கள் சிதறி ஓடுகிறார்கள். பேதுரும் ஓடுகிறான். பிற்பாடு என்ன செய்கிறானாம்? தூரத்திலே பின் சென்றான். பேதுருவை கேட்டால் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் இயேசுவை தானே பின்பற்றுகிறேன் என்று சொல்லுவான். ஆனால் அவன் நேற்று பின்பற்றினதற்கும் இன்று பின்பற்றுவதற்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? நேற்று அவருக்கு மிகவும் நெருக்கமாயிருந்து பின்பற்றினான். இப்பொழுதோ தூரத்திலே பின்பற்றுகிறான். இயேசு எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார். இவன் எவ்வளவோ பின்னாக இருந்து இயேசுவை பின்பற்றி போகிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இயேசுவுக்கும் அவனுக்கும் இடையே இருக்கிற நெருக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அது மிகவும் தூரமாய் போக ஆரம்பிக்கிறது. அவனுக்கும் இயேசுவுக்கும் இடையே இடைவெளி அதிகம் வர ஆரம்பிக்கிறது. இந்த இடைவெளி அதிகம் வந்தது நிமித்தம் உண்டான விளைவுகள் என்னவென்றால், அவனால் ஒரு வேலைக்காரி பெண்ணுக்கு முன்னாக கூட நிற்க முடியாமல் போனது. இயேசுவோடு கூட சமுத்திரத்தில் நின்ற பேதுருவுக்கு இயேசுவுக்கும் அவனுக்கும் இடையே தூரம் வந்ததும் வேலைக்காரி பெண்ணுக்கு முன்னாடி கூட பேதுருவால் நிற்க முடியாமல் போய் இயேசுவை மறுதலித்த ஒரு பரிதாப நிலைமைக்குள்ளாய் காணப்பட்டான். காரணம் என்ன? அவனுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருந்த இடைவெளி. இந்த இடைவெளி நம்மை தடுமாற வைக்கும். இந்த இடைவெளி நமக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். இந்த இடைவெளி நம்மை இயேசுவை மறுதலிக்க வைக்கும். இந்த தூரத்திற்கு காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்கு சீஷர்களை அழைத்து கொண்டு போகும்போது சொல்லுவார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார். இவர்கள் ஜெபிக்காமல் தூங்குவார்கள். யார்? பேதுருவும் யோவானும் யாக்கோபும். அதிலும் குறிப்பாக பேதுருவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவதை நாம் மற்ற சுவிசேஷங்களில் பார்க்கும்போது நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்பார். அந்த இரவு பேதுரு 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபித்திருந்தால் இந்த சோதனைக்கு அவன் தப்பி இருக்கலாம். அவன் வாழ்க்கையிலே அன்று ஜெபம் இல்லாமல் போனது அவனுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருந்த தூரம் அதிகமானது. யார் வாழ்க்கையிலே ஜெபம் இல்லையோ அவர்கள் இயேசுவை விட்டு மிகவும் தூரமாய் போகிறவர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. வேதம் அதை நமக்கு காண்பித்து எச்சரிக்கிறது. ஆமென். தினமும் ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அப்படி இருக்குமானால் நாம் அவருக்கு நெருக்கமாய் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில குறைய குறைய நமக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கிற இடைவெளி அதிகமாகிறது. எப்பொழுது இயேசுவுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற இடைவெளி அதிகமாகிறதோ அங்கே பயம் வந்து குடியிருக்கிறது. அங்கே கலக்கம் வந்து குடியிருக்கிறது. அங்கே வேதனையும் அங்கே இயேசுவை மறுதலிக்கிறதுக்கு ஏதுவான காரியங்களும் வந்து நம்மை சேருகிறது என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது, எச்சரிக்கிறது. ஜெபிப்போம். இயேசுவோடு உள்ள நெருக்கத்தை அதிகமாக்குவோம். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களோடு பேசின தயவுக்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லாத ஒரு நாளும் இராதபடிக்கு ஜெபிக்கிற அனுபவத்திலே நாங்கள் வளரத்தக்கதாய் கர்த்தர் எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.